Good morning students, I am MRK. Today 11th standard maths பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 8 Vector Algebra Exercise 8.3 10th sum பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஓல்டு சிலபஸில் +2ல இருந்த கொஸ்டின்ஸ். ஓகே, 10th sum. If A, B are unit vectors அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் சொல்யூஷன் எடுக்கையில் கிவனில் இருந்து எடுத்துகிட்டு வர்றேன். கிவன் என்ன கொடுத்துருக்கு? யூனிட் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்கனால அதனுடைய மேக்னிடியூடு வந்து 1 அப்படின்னு அர்த்தம். மேக்னிடியூட்னா மாடுலஸ் வேல்யூ. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏ அண்டு பி லெட்டு ஏயும் பியும் ஆர் யூனிட் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்கு. ஆர் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா அலகு அணி அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் அதுக்கு மீனிங் என்னென்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். மாடுலஸ் வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஓகே, அந்த மீனிங்கை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்குல்ல, இதில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் பாரு, A - B ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதை எடுத்துக்கோ. A - B ஹோல் ஸ்கொயர் கிடையாது, A - B இருக்குது மாடுலஸ் போட்டு. அதை எடுத்து நான் கொண்டு வரேன், ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் கொண்டு வரேன். கான்செப்ட் அதுதான். A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் -2A டாட் பின்னு எழுதண்டா தம்பி. A டாட் பின்னு எழுதண்டா தம்பி. அப்போ இதிலேருந்து எடுக்கையில் மாடுலஸ் A ஸ்கொயர் மாடுலஸ் B ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் தான்டா தம்பி, டாட் ப்ராடக்ட் ரூல் எழுதணும். மாடுலஸ் A மாடுலஸ் B டாட் ப்ராடக்ட்னால காஸ் தீட்டா. ஓகேயா, ரைட். இப்போ வேல்யூ கொடுக்குறேன். மேக்னிடியூட் வேல்யூ 1 + 1 - 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 காஸ் தீட்டா. இப்போ ஆட் பண்ணோம்னா 2 - 2 காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு 2 வெளியே எடுத்துட்டோம்னா 1 - காஸ் தீட்டா. குட். இப்போ 2 இருக்கட்டும். இந்த இடத்துல தான் நீ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வரணும். அதுக்கு ஃபார்முலா படிச்சுக்க. 1 + cos 2 θ = 1 - cos 2 θ = 1 + cos θ = 1 - cos θ = ஒரு ஃபார்முலா தேவைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிக்கக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் காசு அப்படியே எழுதிடு, ப்ளஸ் இருந்தால் காசு அப்படியே எழுதிடு. ஓகேயா, எல்லாத்துக்கும் 2 போட்டுக்க, எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். மைனஸ் இருந்தால் சைன் எழுதிக்க, அதே மாதிரி மேலே ஸ்கொயர் போட்டுக்க. எல்லாத்துக்கும் ப்ரொசீஜராக சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். 2 θ இருந்தால் 1 θ, 2 θ இருந்தால் 1 θ, 1 θ இருந்தால் ஆஃப் அரை, 1 θ இருந்தால் ஆஃப். அப்போ இதில் என்ன ஃபார்முலா போடணும் பாரு, இந்த கடைசி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேயா, ரைட். அப்போ எடுத்து எழுதுகிறேன். 2 sin ஸ்கொயர் θ/2 இன்ட்டு இது 2 sin ஸ்கொயர் θ/2. இங்கே என்ன இருக்கும் பாரு, மாடுலஸ் A வெக்டார் - B வெக்டார் ஸ்கொயர். இப்போ 2 2s are 4ன்னு ஆயிரும். 4 sin ஸ்கொயர் θ/2. இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஓகேயா, என்ன ஹோல் ஸ்கொயரு, A வெக்டார் - B வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ரைட். இந்த 4 வந்து மல்டிப்ளையர் இங்கிட்ட வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ 1/4ன்னு எழுதி இந்த சைடு எழுதணும். சரிங்களா சொல்கிறது? இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துரு, இங்கனக்குள்ளேயே ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு போட்டோம்னா, ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்தோம்னா, ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுத்தோம்னா ஓடிடும், ஸ்கொயர் ஓடிடும்ல. அப்போ வெறும் மாடுலஸ் A - B = 2 ஆயிரும். 4 sin θ/2ன்னு ஆயிரும், ஸ்கொயர் போயிடும். அப்போ இந்த 2 கீழே இறக்கி விட்டினா என்ன வந்துடும், sin θ/2 = 1/2. முன்னாடி போயிடும், பைன்னு கீழே மொத்தமாக வராது, இங்கனக்குள்ள முன்னாடி இந்த இடத்துல வந்து நின்றும். 1/2 A வெக்டார் - B வெக்டார் ஹென்ஸ் ப்ரூவ். இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேயா, குட். கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தேங்க்யூ.